வணக்கம். இது காலை நேர பிரதான செய்தி அறிக்கை. விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலை பிரச்சினைகளுக்கு சுகாதார அமைச்சு உரிய தீர்வினை பெற்றுத்தர வேண்டும். முல்லைத்தீவில் தும்பு உற்பத்தி தொழிற்சாலை ஒன்றில் தீ விபத்து. காபுதிர சாதாரண பரீட்சைகள் மற்றும் தரம் 5 புலமை பரிசில் பரீட்சைகளுக்கான விடைத்தாள் மதிப்பீடு கொடுப்பனவுகள் அதிகரிப்பு. குடும்ப தகராறு காரணமாக மனைவி மற்றும் மகளை கொன்று வீசிய நபர் கைது. யாழில் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் நிலவி வரும் பிரச்சினைகளுக்கு சுகாதார அமைச்சு உரிய தீர்வினை பெற்றுத்தர வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன் கோரிக்கை விடுத்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். சாவகச்சேரி வைத்தியசாலை விவகாரம் குறித்து அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது: யாழில் கடந்த சில நாட்களாக பதற்றமான சூழல் ஒன்று நிலவி வருகிறது. யாழில் குறிப்பாக நேற்று முன்தினம் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் செயற்பாடுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து 1000க்கும் மேற்பட்ட மக்கள் வீதியை மறித்து பாரிய போராட்டம் ஒன்றினை முன்னெடுத்திருந்தனர். கடந்த சில தினங்களுக்கு முன்னர் சாவகச்சேரி வைத்தியசாலையின் பதில் வைத்திய அத்தியஸ்தர் வைத்தியசாலையில் இடம்பெற்று வரும் ஊழல்கள் மற்றும் பிரச்சினைகள் தொடர்பாக பல விடயங்களை அம்பலப்படுத்தியிருந்தார். அவர் தெரிவித்த கருத்துக்கள் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்த நிலையிலேயே பொதுமக்களால் குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது பொதுமக்கள் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் வைத்திய சேவைகள் முறையாக முன்னெடுக்கப்படுவதில்லை எனவும் அங்கு பல்வேறு ஊழல்கள் இடம்பெற்று வருவதாகவும் குற்றம் சுமத்தியிருந்தனர் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு விசுவமடு வள்ளுவர்புர பகுதியில் அமைந்துள்ள தும்பு உற்பத்தி தொழிற்சாலை ஒன்றில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த தீ விபத்தானது நேற்றைய தினம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதனையடுத்து குறித்த தும்பு தொழிற்சாலைக்கு கிளிநொச்சி கரைச்சி பிரதேச சபையின் தீயணைப்பு வாகனங்கள் 2 வரவழைக்கப்பட்டு தீயினை கட்டுப்படுத்தும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. வள்ளுவர்புர பகுதியில் பெண்களை கொண்ட சிறு கைத்தொழில் நிறுவனமாக இந்த கைத்தொழில் தும்பு தொழிற்சாலை நிறுவனம் கடந்த 8 ஆண்டுகளாக இயங்கி வருகிறது. 12 பெண் தொழிலாளர்கள் இந்த தும்பு தொழிற்சாலையில் பணியாற்றி வருகின்றனர். இந்த நிலையில் தும்புகளை பிரித்து காயவிடப்பட்ட இடத்தில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இதன்போது தீயை கட்டுப்படுத்த முயற்சித்த போதும் கட்டுப்படுத்த முடியாத நிலையில் பிரதேச செயலகம் ஊடாக கிளிநொச்சியிலிருந்து தீயணைப்பு பிரிவின் 2 வாகனங்கள் வரவழைக்கப்பட்டு முற்றுமுழுதாக நீர் பாய்ச்சப்பட்டு தும்புகளில் பரவிய தீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது. இதனால் 12 லட்சம் பெறுமதியான தும்புகளுக்கு தீப்பரவல் ஏற்பட்டுள்ளதாகவும் நட்டத்தை எதிர்கொண்டுள்ளதாகவும் தும்பு தொழிற்சாலையின் உரிமையாளர் மேலும் தெரிவித்துள்ளார். காபுத்திர சாதாரண பரீட்சைகள் மற்றும் தரம் 5 புலமை பரிசில் பரீட்சைகளுக்கான விடைத்தாள் மதிப்பீட்டு கொடுப்பனவை அதிகரிப்பதற்கான யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இது தொடர்பாக முன்வைக்கப்பட்ட யோசனைக்கு அமைச்சரவை நேற்றைய தினம் அங்கீகாரம் வழங்கியுள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் பரீட்சைகள் திணைக்களத்தை உள்ளடக்கிய உபகுழுவின் பரிந்துரைகளின் அடிப்படையில் இது தொடர்பான பிரேரணை முன்வைக்கப்பட்டுள்ளதாகவும் கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. வேலை வாய்ப்புகளுக்காக இஸ்ரேலுக்கு சென்று முறைகேடாக நடப்பவர்களை நாட்டிற்கு திரும்ப அழைத்து அவர்கள் மீண்டும் வெளிநாட்டுக்கு செல்ல முடியாதவாறு கருப்பு பட்டியலில் இணைக்கும் பணியை மேற்கொண்டு வருவதாக தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுஷ நாணயக்கார தெரிவித்துள்ளார். இஸ்ரேலில் விவசாயத்துறையில் பணிக்கு செல்லும் இலங்கை தொழிலாளர்களுக்கு விமானச்சீட்டு வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அண்மை காலமாக இஸ்ரேலிய விவசாயத்துறையில் இலங்கை தொழிலாளர்களுக்கு வாய்ப்புகள் கிடைப்பதில் நெருக்கடி ஏற்பட்டுள்ள போதிலும் இஸ்ரேலிய விவசாயத்துறை பணியாளர்களுக்கான வாய்ப்புகளை இலங்கையர்கள் பெறுவது மகிழ்ச்சியான செய்தி எனவும் அவர் தெரிவித்துள்ளார்.
கிளிநொச்சி மத்திய மகா வித்தியாலயத்தைச் சேர்ந்த பழைய மாணவன் ஒருவனிடம் 5,000 ரூபாய் தந்தால் மட்டுமே பரீட்சை பெறுபேற்று பத்திரத்தை வழங்க முடியும் என பாடசாலை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கிளிநொச்சி மத்திய மகா வித்தியாலயத்தைச் சேர்ந்த பழைய மாணவன் தனது காவலர் உயர்தர பரீட்சை பெறுபேற்று பத்திரத்தை கல்லூரியில் பெற சென்றுள்ளார். இந்த நிலையில் குறித்த பாடசாலையில் மாணவனை சங்கத்தின் ஆயுட்கால சந்தாவாக ரூபாய் 5,000 செலுத்தி உறுப்பினராகினால் மட்டுமே பரீட்சை பெறுபேற்று பத்திரத்தை வழங்க முடியும் என பாடசாலை நிர்வாகத்தினர் அவரிடம் கூறியுள்ளனர். இது தொடர்பில் குறித்த பாடசாலையின் அதிபர் பூலோகராஜாவை தொடர்பு கொண்டு வினவிய வேளை குற்றச்சாட்டை மூடிமறைக்க விதத்தில் பதில் வழங்கியுள்ளார். மேலும் இது தொடர்பில் கிளிநொச்சி வலய கல்வி பணிப்பாளர் காயத்ரி தொடர்பு கொண்டு வினவிய போது சமூக ஊடகங்களில் இந்த பிரச்சினை குறித்து பதிவுகள் உள்ளதை தான் பார்த்ததாகவும் இது குறித்து விசாரணை மேற்கொள்வதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். குடும்ப தகராறு காரணமாக மனைவி மற்றும் மகளை கொன்று வீசிய நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். கோவை எம்ஜிஆர் நகரைச் சேர்ந்த தங்கராஜ், இவரது மனைவி புஷ்பா இவர்களுக்கு 2 பெண் குழந்தைகள் இருந்தனர். தங்கராஜ் பெயிண்டிங் உள்ளிட்ட பல வேலைகள் செய்து வந்துள்ளார். மனைவி வீட்டு வேலைக்கு சென்றுள்ளார். இந்த நிலையில் தங்கராஜ் சரிவர வேலைக்கு செல்லாமல் தினமும் குடித்துவிட்டு வீட்டிலேயே இருந்துள்ளார். இதனால் மனைவியுடன் அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது. தொடர்ந்தும் தனது மனைவி மற்றும் குழந்தைகள் தண்ணீர் தொட்டிக்குள் கிடப்பதாக தங்கராஜ் அக்கம்பக்கத்தினரை அழைத்துள்ளார். பின் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் 3 பேரின் உடல்களையும் மீட்டனர். தொடர்ந்தும் வழக்கு பதிவு செய்து நடத்திய விசாரணையில் தங்கராஜ் குடிப்பதற்கு பணம் கேட்டு மனைவி புஷ்பாவிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். புஷ்பா பணம் தராமல் மறுத்து வாக்குவாதம் செய்ததாக தெரிகிறது. இதனால் மூத்த மகளை தண்ணீர் தொட்டிக்குள் தள்ளிவிட்டுள்ளார். அவரை மீட்பதற்கு மனைவி தொட்டிக்குள் குதித்துள்ளார். அப்போது இளைய மகளையும் தொட்டிக்குள் வீசி தொட்டியை மூடியால் மூடியுள்ளார். இதன் அடிப்படையில் தங்கராஜை கைது செய்துள்ளனர். முல்லைத்தீவு துணுக்காய் பகுதியில் வாகன விபத்தில் படுகாயமடைந்தவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். குறித்த நபர் கடந்த வியாழக்கிழமை மேசன் வேலைக்காக உயிலங்குளம் வீதியூடாக தென்னியங்குளம் நோக்கி வாகனத்தில் பயணித்துக் கொண்டிருந்த போது உயிலங்குளம் பகுதியில் உள்ள வயல்வெளிக்கு அருகாமையில் வாகனத்தின் சில்லொன்றில் காற்று போதாமையால் வாகன விபத்துக்குள்ளானது. இதன்போது வாகனத்தில் வேலையாட்கள் 4 பேர் பயணித்துள்ள நிலையில் 2 சிறு காயங்களுடன் தப்பியுள்ளனர். இந்த விபத்தில் கொல்லவிளாங்குளம் பவுனிகுளத்தைச் சேர்ந்த 48 வயதுடைய சின்னத்துறை பாஸ்கரன் என்ற குடும்பஸ்தர் படுகாயமடைந்த நிலையில் மல்லாவி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைகளுக்காக கிளிநொச்சி மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டு அங்கிருந்து யாழ் போதனா மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டு சிகிச்சை பெற்று வந்துள்ளார். இந்த நிலையில் அவர் ஞாயிற்றுக்கிழமை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதால் விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகள் மெல்லாவி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். நாட்டின் வரலாற்றில் முதல் முறையாக முட்டை மீதான வெட் வரியை அரசாங்கம் நடைமுறையாக்கியுள்ளமையால் பெருமளவில் உள்ளூர் முட்டைகளின் விலை அதிகரிக்கும் என அகில இலங்கை முட்டை உரிமையாளர் சங்கத்தின் செயலாளர் ரட்சணஸ்ரீ அழகோன் தெரிவித்துள்ளார். 5,000 கால்நடைகளை வளர்க்கும் கோழி பண்ணையாளர்களுக்கு இந்த வரி நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாகவும் அவ்வாறான கோழி பண்ணைகளை நடத்தும் விவசாயிகள் தொழிலை விட்டு நிரந்தரமாக வெளியேறும் அபாயம் இருப்பதாகவும் சங்கத்தின் செயலாளர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை முட்டைக்கு வரி நடைமுறைப்படுத்தப்படுவது இந்த நாட்டின் வரலாற்றில் முதல் தடவையாகும் எனவும் உள்ளூர் முட்டைகளுக்கு வரி நடைமுறைப்படுத்தப்பட்ட போதும் அரசாங்கம் தொழில் வளர்ச்சிக்கு நிவாரணம் வழங்காது என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். யாழ் மாவட்ட வைத்திய அத்தியஸ்தர் போதை மாத்திரை விற்பனை செய்வதாக எழுந்துள்ள குற்றச்சாட்டின் உண்மைத்தன்மைகளை உடனடியாக விசாரணை நடத்தி கண்டறிய வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சி. ஸ்ரீதரன் சுட்டிக்காட்டியுள்ளார். சாவகச்சேரி வைத்தியசாலையின் முன்னாள் பதில் வைத்திய அத்தியஸ்தர் அர்ஜுனா ராம்நாதன் பகிரங்கப்படுத்திய விடயங்கள் தொடர்பில் நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். இதற்கு வடக்கு மாகாண சுகாதார பணிப்பாளர் மற்றும் யாழ் மாவட்ட சுகாதார பணிப்பாளர் ஆகியோர் இணைந்து தீர்வை கொண்டு வர வேண்டும். இவ்வளவு காலமாக செயற்படுத்தப்படாத அவசர சிகிச்சை பிரிவு உடனடியாக செயற்படுத்தப்பட வேண்டும். அங்கு கூடியவர்கள் அர்ஜுனா வைத்தியருக்காக மாத்திரம் கூடிய மக்கள் அல்ல. அவர்களின் நீண்ட நாள் கோரிக்கைகள், எதிர்பார்ப்புகள் செயற்படுத்தாமைக்கான விளைவாகும் எனவும் ஸ்ரீதரன் சுட்டிக்காட்டியுள்ளார்.
உக்ரைனின் மிகப்பெரிய குழந்தைகள் மருத்துவமனை மற்றும் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கான நாட்டின் முக்கிய சிகிச்சை மையமான ஒக்மயாட் மருத்துவமனை தாக்குதல் தொடர்பில் இத்தாலிய வெளியுறவு மந்திரி ஆண்டோனியோ தஜானி ரஷ்யா சர்வதேச கண்டனத்திற்கு அழைப்பு விடுத்தார். கீவில் நடந்த குண்டுவெடிப்புகளின் படங்கள் என்னை தாக்கியது. இது குழந்தைகள் மருத்துவமனையையும் தாக்கியது. முழு சர்வதேச சமூகமும் கண்டிக்க வேண்டிய போர்க்குற்றங்கள் எனவும் தயானி பதிவிட்டுள்ளார். சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள்.